Welcome all of you to my video. In this video we are going to see chapter 5 coordinate geometry example 5.12. So that the points minus 2, 5, 6, minus 1, 2, 2 are collinear சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பாருங்கள் கொலினியராக ப்ரூவ் பண்ணுறது வர மேலே ஒரு லைன் மாதிரி வரணும். ஸோ அதுக்கு நீங்கள் பாருங்கள் இதுக்கு வந்து 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பாயிண்ட் நேமிங் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு ஒரு சின்ன டயக்ராம் போட்டு ஸ்லோப்பு வந்து கொலினியராக இருக்குமா இல்லையான்னு வச்சு கிளான்ஸ் மட்டும் பார்ப்போம். ஸோ நீங்கள் தேவைன்னா இதை நீங்கள் பார்த்துக்கோங்க டயக்ராமு. ஸோ minus 2, 5 அரௌண்டு இந்த இடத்துல வரும். -2 வந்து இந்த இடத்துல வரும். ஸோ 5 வர இந்த இடத்துல இருக்கட்டும். அடுத்தது 6, 1 6 வந்து இங்கே பாசிட்டிவ் 6. ஸோ அது வந்து இந்த இடத்துல வரும். சரி 6 வந்து உங்களுக்கு இந்த இடத்துல வரும். 1 -1 வந்து கீழே வரும், இந்த இடத்துல வரும். அடுத்தது உங்களுக்கு 2, 2 சொல்ல போனால் இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல. இது ஜாயின் பண்ணி பாருங்கள், ஓரளவுக்கு லைன் மாதிரியே இருக்கும். ஸோ இது வந்து கொஞ்சம் கீழே வரும். ஸோ சும்மா போடுறதுனால நார்மலி வரும். இந்த மாதிரி இந்த இடத்துல வரும். ஆக்சுவலி 2, 2 6, -1 என்பது. ஸோ இந்த 3 தான் அந்த பாயிண்ட். திஸ் இஸ் ஏ, திஸ் இஸ் வந்து உங்களுக்கு சி, நடுவில் ஒரு சிஹெச், இது வந்து பி, இது சி. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஏபிசி இந்த ஆர்டர் எடுத்துக்கோங்க. ஸோ ஏபி இந்த உங்களுக்கு ஃபஸ்ட் பாயிண்ட்டு, இது வந்து -2, 5, பி வந்து 6, -1, சி வந்து 2, 2. ஸோ இது ஒரு லைன் மாதிரி தான் இருக்குது. பட் இதனுடைய ஸ்லோப் வந்து ஈக்குவலாக இருக்கணும் பார்க்கணும். நம்ம இப்படி மட்டும் பார்க்கக்கூடாது, நம்ம சம் போட்டு பார்க்கணும். ஸோ அது எப்படின்னா நம்ம ஸ்லோப் ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ m is equal to y2 minus y1 by h2 minus h1. ஸோ இது எப்படி பார்க்கணுன்னு பார்க்குறீங்க தானே. ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசி அப்படி நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டாலே போதும். அதாவது ஏதாவது 3 ஸ்லோப் எடுத்து வரீங்கன்னா ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஏதாவது 2 ஸ்லோப் எடுத்துக்கங்க, 3 அல்லது 2 எடுத்துட்டாலும் பிரச்சனை இல்லை. 3னா என்ன ஸ்லோப் ஆஃப் ஏசி அதை கூட எடுத்துக்கலாம் தேவைனா. ஸோ ஏதாவது 2 ஸ்லோப் எடுத்து 2மே ஈக்குவலாக இருந்துச்சுன்னா ஆக்சுவலி இப்போ இது ஒரு ஸ்லோப்புன்னு இருந்துச்சுன்னா இன்னொரு வேலையோட ஸ்லோப்பும் இதே சேமாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி தான் போகும். அப்போ ஒரு லைன் மாதிரி தான் போகும், ஸ்ட்ரைட் லைன். இப்படியோ இல்லை இப்படியோ எல்லாம் போகாது, குழம்பியெல்லாம் போகாது, ஒரே ஸ்ட்ரைட்டாக போகும். ஸோ ஸ்ட்ரைட்டாக போனாலே அது கொலினியர் தான், லைன். கொலினியர் வர முடியல, லைன் தான். ஸோ அது வந்து இப்படி தான் ஆச்சுன்னா அதுக்கு ஏரியா கிடச்சிடும். ஸோ அதனால் அது லைன் மாதிரி போனாச்சும் அப்படியே ஏரியா கிடைக்காது. அதுக்கு இந்த ஏரியாவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றும் கிடைக்காது. ஏன்னா ஏரியா 0 முன்னாடியே பார்த்துருப்போம். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸ்லோப் ஆஃப் ஏபி எவ்வளோ கண்டுபிடிக்கும். ஏபியோட ஸ்லோப் இந்த 2 பாயிண்ட்டு. ஸோ அது நீங்கள் h1 y2 எடுத்து கவனமாக பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸோ பாருங்கள் இப்போ ஏபியோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ ஏபி பாயிண்ட் நான் எழுதிக்கிறேன். a, -2, 5 அண்ட் பி வந்து உங்களுக்கு -2, 5 அண்டு 6 வந்து 6, -1. ஸோ அதே ஃபார்முலா h1 y1 h2 y2. ஸோ y2 -1 -1 -5 by h2 h1. 6 minus of -2. So this is -6 by minus plus 6 plus 2. So -6 by 8. So இது வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். -3 4. ஸோ -3 by 4. ஸோ இன்னொரு ஸ்லோப் எடுங்க, ஸ்லோப் ஆஃப் பிசி, அந்த பிசி. ஸோ 3 ஸ்லோப்புமே ஈக்குவலாக இருந்தால் இதாக 2 ஸ்லோப் இருந்தாலே உங்களுக்கு வந்து கொலினியர் தான். 3 ஸ்லோப்புமே நீங்கள் பார்த்துக்கலாம். தேவைன்னா டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கலாம், தோணணும்னு வந்துச்சுன்னா. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா 3மே ஈக்குவலாக தான் வரும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா தான் கொலினியர். ஈக்குவலாக வரலன்னா கொலினியர் கிடையாது, வளையம். இப்படி போகுது. இன்னொரு ஸ்லோப் வந்து வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அது இங்கே போகும், இப்படி போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி லைன் போய்ட்டுருக்கா இந்த மாதிரி போயிடும். அது அப்படின்னா தான் ஸ்லோப் அது ஒரு கொலினியரே கிடையாது உங்களுக்கு. ஸோ அதுதான் இப்போ வந்து ஸ்லோப் ஆஃப் பிசி. பிசி வந்து உங்களுக்கு என்னது, பி வந்து உங்களுக்கு என்னது, சரிண்ணா. ஸோ ஸ்லோப் ஆஃப் பிசி பி வந்து உங்களுக்கு 6, -1, சி வந்து 2, 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா y2 -y1 h1 y1 h2 y2. ஸோ இந்த மாதிரி போட்டு எழுதிங்க, அப்படின்னா தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. 2 -1 by h2 -1 2 -6. ஸோ 2 -1 வந்து உங்களுக்கு +3. எப்படின்னா 2 + -1 இது 2 -6. தட் இஸ் 3 by -4. 6 - 2 4 பெரிய நம்பர் மைனஸ். ஸோ இது -3 by 4. ஸோ ஸ்லோப் ஆஃப் ஏபி இஸ் ஈக்குவல் டு ஸ்லோப் ஆஃப் பிசின்னு கிடச்சிட்டு இதில் என்ன சொல்லலாம், திஸ் பாயிண்ட்ஸாக கொலினியர். இன்னொரு பாயிண்ட்டை நீங்கள் எடுத்து ப்ரூவ் பண்ணி பாருங்க. பட் இது எக்ஸாமுக்கு இதாக 2 நீங்கள் ப்ரூவ் பண்ணாமதி. சப்போஸ் இந்த மாதிரி கேட்டாங்க, கொலினியர் கொஸ்டின் கேட்டாங்கன்னா ஸோ அவங்களுக்காக நான் வந்து இதையும் பண்ணி கேட்டுறேன். ஸ்லோப் ஆஃப் ஏசின்னு சொல்லமானா ஸோ வரதான் பார்ப்போம், நம்ம வரதான் பார்க்கிறது தான். ஸோ -2, 5 இது உங்களுக்கு ஏ அண்டு சி வந்து 2, 2. ஸோ பார்த்தீங்கன்னா 2 - 5 இது உங்களுக்கு 2 -2. ஸோ -3 by ++. ஸோ 2 + 2 4. ஸோ பார்த்தீங்களா 3 by 4. ஸோ 3 சேமாக இருந்தால் தான் நம்மளால் கொலினியர்னே சொல்ல முடியும்.
ஸோ இப்படி 3 பாயிண்ட் எடுத்துட்டாலும் ப்ரூவ் பண்ணிக்கலாம், இல்லாத இந்த பாயிண்ட்டோ இந்த பாயிண்ட்டோ எடுத்து ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் 2 பாயிண்ட் எடுத்து நீங்கள் ப்ரூவ் பண்ணிட்டாலே ஸ்லோப்னு சொல்லிடலாம், ஸ்லோப் ஈக்குவல்னு சொல்லிடலாம். ஸோ தேவைன்னா 3 பாயிண்ட் வச்சு ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சம் பொறுத்திருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸ் கேளுங்க. தேங்க்யூ.